வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஆக்சுவலி நம்மளோட யூடியூப் வந்து 8K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணோடனே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம், ஒரு நல்லா அப்படி கிக்கான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நேற்று ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டுட்டு வந்தார். இதில் சமீபத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மலேசியாவில் உள்ள ஒருவர் அப்படின்ட்டுன்னு. அதில் கெஸ் பண்ணிட்டீங்க இவர் தான் அப்படின்னு. அப்பயும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் 2-3 பேர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதில் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா அவரோட பெர்மிஷன் இல்லை. சரி, இன்றைக்கு ஒரு ஜாதகம் ஜோதிடத்தின் அற்புதத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஓகேங்களா? இதுல என்னன்னாக்கா, என்கிட்ட பேசுறவங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்லியான சில அமைப்புகளை எக்ஸ்பிளைன் பண்றேன். வயது காரணமாக, வயதான அம்மா கேட்ட மாதிரியான புரிதலை எனக்கு புரிய வைக்க முடியும், நீங்க கேட்க ரெடியாக இருந்தால். சரிங்களா? சரி, அந்த அமைப்புகள்ல இந்த ஜாதகம் ஒரு ஸ்பெஷலான ஜாதகம்ங்க. ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஓகே, இது ஜாதகம். நான் டேட் மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஜாதகம். லக்னத்தில் கும்ப லக்னமாகி லக்னத்தில் ராகு லக்னம் 3 டிகிரி, ராகு 20 டிகிரி, 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், கேது, 8ஆம் இடத்தில் புதன், 11ஆம் இடத்தில் சனி. இதுதாங்க ஜாதகம். இப்போ அவருக்கு சந்திர தசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. முதல் கேள்வி, ஜாதகம் போட்டோன்னே முதல் கேள்வி கேட்கிறேன், பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கிறீங்க நீங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயங்க, தெலுங்கு இப்ப நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நான் அங்க இல்லை சொல்லிட்டேன் பாருங்க. பேசிக்கிட்டே எங்க உள்ள ஜாதகம் மலேசியான்னு வச்சுக்கோங்க. இப்ப இல்லை அப்படின்னோடனே இல்லை, ஆமா இல்லை. நேரடியா ஒரே விஷயம் சொல்றேன் பிரதர். சில இடங்கள்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு நான் அப்படி உடச்சி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றேன்னா நேரடியா சில விஷயத்த சொல்ல போறேன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற கணவன் மனைவி உறவு சரியா இல்லை, இது சரியா நிலைக்காது. ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அவர் சைலண்டா இருந்தாரு. கும்பலக்னத்துக்கு ஆகாத 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமாவாசை அமைப்புகள்ல இருக்காரு. அவருக்கு வேற எந்த சுபர் தொடர்பும் இல்லை. இன்னொரு விஷயம், கும்பலக்னத்துக்கு ஒரு சந்திரன் எங்க இருந்தாலும் அவர் சேர்ந்த பார்த்த அத்தனை பாவகங்களையும் கெடுப்பார். ஓகேங்களா? அப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க. இப்போதைக்கு 2027 இந்த அஷ்டமசனி முடிகிற வரைக்கும் நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேன். 2028 இருந்து நல்ல வாழ்க்கை இருக்கும். பேசி முடிச்சு இந்த அமைப்பு ஸ்ட்ரெஸ் எல்லாம் பேசி முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு கேள்வி கேட்கும் எப்போதுமே பாத்தீங்கன்னா, நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதிலுக்கு இன்னொரு கேள்வி கேட்பேன். அந்த மாதிரி அவர் இன்னொரு கேள்வி கேட்டார். ஏன்னா உங்களோட கேள்வி பேஸ்ட் ஆன் உங்க லக்னமா இருக்கணும். நீங்க கும்ப லக்னம்னா உங்களோட கேள்விகள் எல்லாம் கும்ப லக்னமாகவே இருக்கும். கும்பத்தின் பார்வையை தான் நீங்க பார்க்க போறீங்க. நான் திரும்ப அவர்கிட்ட இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் பண்றேன். அவருடைய பர்சனல் வாழ்க்கையில் நடந்தது பா அப்படின்னாரு. சில இடங்கள்ல எனக்கு தெரியல, ஜோதிடம் ஒரு அளவுக்கு அப்படி இப்படின்னு கொண்டு ரீச் பண்றேன். ஏன்னா என்கிட்ட நீங்க கேட்குறீங்க கிளாஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு. நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கேன், அவர் இன்னும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சரி, ஜோதிடம் எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கும்ப லக்னத்துக்கு சந்திரன் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல வராரா. இன்னொரு விஷயம் நான் அவர்கிட்ட அப்படி உடச்சி சொன்ன ஒரு விஷயம், அதுல அடுத்த வருஷம் சந்திர தசை புதன் புத்தியில வாழ்க்கையில, சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சந்திர தசை புதன் புத்தியில நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மைண்ட்ல வச்சுங்க. கமெண்ட் கூட பண்ண வேணாம், உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். சந்திர தசை புதன் புத்தியில இப்ப இருக்கிற விஷயத்துல இருந்து முழுமையாக வெளியில வர்றதுக்காக 6-8 கனெக்ஷன் வருது பாருங்க. அடிக்கடி ஜோசியத்துல நான் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படியே தெளிவாக இருக்கும். 2022 தான் எனக்கு அவங்க அறிமுகமானாங்க. ஆமா, திருமணம் எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இந்த இடத்துல இந்த வாழ்க்கை முற்றிலுமாக வேற மாதிரி. உங்க வாழ்க்கை சரியில்லைங்க, சரியாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் உங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் திருமணம் பண்ண பொண்ணு மீனராசி. எப்படி சிங்க் ஆகுது பாத்தீங்களா? கண்ணு முன்னுக்கு நான் ஒரு 4 வருஷமா மலேசியால கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஜென்ம அஷ்டம சனியில கல்யாண விஷயங்களை பிளான் பண்ணாதீங்கன்னு. அதுக்கு பிறகு அவங்க மீனராசி. இவருக்கு அடுத்து 6-8 அமைப்புகள்ல வந்து அஷ்டம சனி அடுத்த வருஷம். நான் நேரடியாவே சில விஷயம் சொல்லிட்டேன். தாம்பத்திய அமைப்பை கொடுத்தவங்களே கோர்ட்டுக்கு ஏத்துவாங்கங்க. அதான் பலன். இன்னொரு வாழ்க்கை இருக்கு மலேசியால, கண்டிப்பா உங்களுக்கான விஷயம் இல்லை. இன்னொரு வாழ்க்கையை வெளியில தேடுவீங்க. நீங்க மலேசியால இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலே இல்லைன்னு அப்படிதான் சொன்னாங்க. நீங்க மலேசியால இருக்கிறவரே இல்லையே பிரதர், உங்களுக்கு மலேசியா மெத்தரே பிடிக்காதே அப்படின்னு. ஆமா பிரதர், எனக்கு அப்படி பெரிய விருப்பம் இல்லை, வெளியில போலாம் அப்படின்ற மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதை எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்ல முடியும்? 8-12 சுபத்துவம், கோச்சார ஜென்ம சனி மிகப்பெரிய அமைப்புகளை சொல்லுவாருங்க. நீங்க வந்து நான் தான் பெஸ்ட்னா இல்ல, ஜோசியம் பெஸ்ட்டுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அறிஞர்கள் அவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எந்த பரிகாரம் குப்பை தொட்டி எதுவும் வேலை செய்யாது. நான் சொல்றேன்,
இந்த இடத்துல நீங்க எந்த விதமான பரிகாரம் பண்ணுங்க, தலைகீழா நில்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இது ஒரு நிறைவை நாடும். உங்களோட வாழ்க்கை மலேசியால இல்ல. வேணா அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. நான் 8, 12 அவங்க அமைப்புகள ஜாதகம் சுப அமைப்புல இருந்தா சில விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி குடுக்குறேன். ஆனா, பார்க்கும்போதே தெரியுதுங்க. அஷ்டம சனி 6, 8 அமைப்புகள்ல தசாபுத்தி. நல்ல பதில் இல்ல. நல்ல பதில் இல்லங்க. இது எனக்கு சில இடங்கள்ல சொல்ல சங்கடமா இருந்தாலும், ஜோசியருக்கு இதுதான் நடக்கும்னு சொல்றது தாங்க ஒரு பொறுப்பே தவிர, இதுக்கு இந்த பூஜை பண்ணி சரி பண்ணிடலாம், அதுக்கு அந்த பூஜை பண்ணி சரி பண்ணிடலாம். நெறைய பேர் முகமே இல்லாம பாவம் கதறாங்க கொமெண்ட்ல வந்து. பட் பரிகாரங்கள் செயல்படலைன்றத நான் உணர்ந்திருக்கேங்க. நான் பண்ணாத பரிகாரம் இல்ல. என்னோட இடத்துல எல்லா கோயில்லயுமே நீங்க என்ன பார்க்கலாம். ஆனா கடவுள் இல்லன்னு நான் சொல்லல. பரிகாரம் என்ற பெயரில் நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த அமைப்புகள்ல இந்த நபருக்கு இன்னொரு வாழ்க்கை மறுபடியும் எல்லாம் சரியா வந்து அஷ்டம சனி முடியும் பொழுது 2028 ஜனவரியிலேருந்து நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சந்திர தசையில கேது முடிஞ்சு சந்திர தசையில சுக்கிரனிலிருந்து நல்ல மாற்றம், சந்திர தசை கேதுல மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கு பிறகு சுக்கிரன்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை சொல்லியிருந்தேன். இதனை நான் போஸ்ட் பண்றதுக்கு காரணம் முதல்ல ஜோதிடம் உண்மைதான், ஜோதிடர்கள் தான் சில இடங்கள் ஓகேங்களா. அதுக்குன்னு எல்லாத்துக்கும் எனக்கும் எல்லாம் 100% தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனால் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது எல்லாரும் சின்ன பையன் ஏதோ வளர்றான்னு சொல்றீங்களா, அந்த சின்ன பையன் பார்த்தோன்னே தெரியுற விஷயம். அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் நான் ப்ராமிஸ் இந்த வீடியோ அவர் பாப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் கேட்டோன்னே பிறந்த இடத்துல இருந்து தள்ளி இருக்கீங்களா? ஆமா. பார்ட்னர் ஒய்ஃப் நான் இப்படிதான் சொன்னேன். பார்ட்னர் ஒய்ஃப் இந்த 2 அமைப்பும் இப்ப சரியில்லை. இது சரியா இருக்காது. கும்பலக்னக்காரங்களுக்கு இதுன்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிற மாதிரி தாங்க ஜாதகமே எடுக்கிறேன். நான் இல்லாத விஷயத்த இல்லாத விதிகளை சொல்றதே இல்லை. என்கிட்ட பேசுற நிறைய குடும்ப தலைவிகள், தாய்மார்கள், ரொம்ப முக்கியமா இளைஞர்கள், ஜோதிட நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்ன தேடி வராங்க. ஏன்னா ஜோசியத்துல இவன் என்னமோ சொல்றான்டா, இவன் எனக்கு வேணுமோ பண்றான்டா, அது என்னமோ நமக்கு நடக்குதுடா, இந்த மாதிரியான சில அமைப்புகள்ல வராங்கல்ல, அந்த மாதிரி நபர்களுக்கு என்னுடைய பொறுப்பா இருந்து ஜோதிட விஷயங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு சிலர்ல நானும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றேன். வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நம்மளோட யூடியூப்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 8000 பேர் 8K கிட்ட வந்ததுனால இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. வேற வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.